ஹலோ நண்பர்களே வணக்கம். இது ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ. இப்போ நம்ம வீட்ல குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாக்கா, அதாவது ஒரு 3 வயசு அந்த மாரி 3 வயசுலேருந்து ஒரு 5 வயசுக்குள்ளார ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாரி படிக்கிற பசங்க இருந்தாங்கனாக்கா, அவங்களுக்கு நம்ம நெறைய பொருட்கள் வாங்கி குடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ், பென்சில் பாக்ஸு, அதேபோல லஞ்ச் பாக்ஸ் அந்த மாரி குடுப்போம். ஸோ இந்த ப்ரீகேஜி படிக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பஸ் போறாங்க அப்படின்னாக்கா, சில டைம் மிஸ் பண்ணிருவாங்க. இல்ல வேற யாரும் மாத்தி எடுத்துட்டு போயிருவாங்க. இல்ல எடுத்து வச்சுருவாங்க. அது யாருதுன்னு தெரியாது. ஏன்னா அந்த மாரி தான் என்னுடைய பொருட்கள் என்னுடைய பாப்பாவுக்கு வந்து அந்த மாரி பொருட்கள் வாங்கி குடுத்து நெறைய மிஸ் ஆயிடுச்சு. சரி ஒண்ணு பண்ணலாம். இந்த மாரி பொருட்கள்ல வந்து பேர் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையில போய் கேட்கலாம்ன்னா, அதோட விலையும் ஒரு ரூ. 600 அந்த மாரி கேட்குறாங்க. சிங்கிள் பீஸ் நெறைய எடுத்தாக்கா ரேட் கம்மி பண்ணி குடுக்குறாங்க. சில இடத்துல ரூ. 100 கூட பண்றாங்க. ஆனா கொஞ்சம் நல்லா அழிஞ்சிருது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா, இத வந்து நம்ம ஆன்லைன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆன்லைன்ல நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு நான் முயற்சி பண்ணேன். அப்ப வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைச்சது. ஓகேங்களா. இது வந்து மல்டிபிள் யூஸ்க்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னாக்கா, அந்த பொருள வந்து Amazonல ஆர்டர் பண்ணேன். இதோட பிரைஸும் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். பட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் அது Amazonல வாங்கியிருக்கிறது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்? என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சாரி தப்பா திருப்பிட்டேன். ஓகே. இதில பார்த்தீங்கன்னாக்கா, இதுதான் இந்த டிவைஸ். ஸோ இந்த டிவைஸ்ல வந்து நம்ம பேர் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலியமா தான் பேர் எழுத முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது நார்மலா ஒரு 12 வோல்ட்ல ஒர்க் ஆகுற மோட்டர்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாரி குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆன் பண்ணுறது. ஆன் ஸ்விட்ச் இங்க தான் இருக்கு. ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இது குடுத்துருக்காங்க. நமக்கு ஏத்த மாரி அது பண்ணிக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா, சின்ன டூல் குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து சின்ன பஃபிங் பண்ணுற மாரியும், அதேபோல வந்து நேம் எழுதுறதுக்கும் வந்து டூல் குடுத்துருக்காங்க. ஸோ இதோட சேர்த்தே தான் இதெல்லாம் வருது. வந்து நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வச்சு குடுத்துருக்காங்க. இது சும்மா வந்து பஃப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அதாவது நார்மலா இது வந்து என்கிராவிங் டூல்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தில வந்து படம் வரையறது, அதேபோல டிசைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக பயன்படுத்துறது. அதேபோல பெண்கள் சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நகம் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் வந்து நல்லா ஒரு பாலிஷ் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. அத வச்சு தான் இப்போ நம்ம வந்து நேம் எப்படி பண்ணுறது, நம்மளுடைய குழந்தைங்களுக்கு பாத்திரங்கள்ல வந்து நேம் எப்படி எழுதி குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு இத வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே. இத வந்து ப்ளக் பாயிண்ட்ல குடுத்துட்டேன். இப்போ வந்து இதில கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த பின் வந்து நார்மலா யூஸ் பண்ற பின் மாரி இல்ல. இந்த மைக் பின் மாரி இருக்கு. அத பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். மைக் பின் மாரி இருக்கு. ஸோ இத வந்து இதில கனெக்ட் பண்ணியாச்சு. ஸ்விட்ச் அங்க ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோனே இங்க வந்து இந்த மோட்டர் வந்து சுத்தாவுது. மோட்டர் வந்து சுத்துது. சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த குடுத்துருக்காங்க பின்னு. அது எப்படி கனெக்ட் பண்றதுனாக்கா, இந்த பட்டன அழுத்துனாக்கா, உள்ள இருக்க நாப் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ரோல் ஆகுது. ஒரே நிமிஷம் இருங்க. நம்ம இந்த இதில ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா டிஐஒய் அப்படின்னு எழுதினேன். ஸோ நல்லா தான் வந்து பட்டிருக்கு. இந்த மாரி நம்ம வந்து பேர் எழுதிக்கலாம். உங்களுக்கு தெரியுதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. இந்த மாரி பேர் எழுதிக்கலாம். இந்த மாரி பேர் எழுதி அவங்க குழந்தைங்களோட பாத்திரங்கள்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இல்ல லஞ்ச் பாக்ஸ்ல எழுதி குடுத்தோம் அப்படின்னாக்கா, மிஸ் ஆயிடுச்சோ இல்ல வேற இடத்துல அவங்க மிஸ்பிளேஸ் பண்ணியிருந்தா கூட, நம்ம அத பார்த்து எடுத்துக்கலாம். பேர பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா சிங்கிள் பொருள் அப்படின்னா கூட, உங்களுக்கு வந்து திருப்பி வாங்கக்குள்ள நம்மளுக்கு செலவு தான் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம இந்த மாரி பொருட்கள்ல வந்து இந்த மாரி பேர் எழுதிட்டோம் அப்படின்னாக்கா, அவங்க மிஸ் பண்றதும் இருக்காது. சப்போஸ் வேற ஏதாவது மாத்தி வேற எங்கேயோ வச்சிருந்தா கூட கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.